திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக நேர்பட பேசு தொடர்கிறது. நேயர்களிடம் நாம் கேட்டிருந்த கேள்வி, தேர்தல் முறைகேடுகளை தடுக்கும் ஆற்றல் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறதா இல்லையா என்பது. இருக்கிறது என்று 59% கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். இல்லை என்று 41% கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். தேர்தல் முறைகேடுகளை தடுக்கும் ஆற்றல் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது 59%, இல்லை என்பது 41%. விவாதத்தை தொடரலாம். திரு KS ராதாகிருஷ்ணன், 290 வாக்குச்சாவடிகளும் பதற்றமானவையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இல்லை. நேற்று ஒருவர் உயிரிழக்க வேறு செய்திருக்கிறார். அங்கே பாதுகாப்பு எப்படி போடப்பட்டிருக்கு? பாதுகாப்பு இப்போ எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு அங்கே தொகுதியை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. காவல்துறையும் வருவாய்த்துறையும் தான் இது மேலாண்மை பண்ணி இந்த தேர்தலை நடத்துவாங்க. தேர்தல் கமிஷனுங்கிறது ஒன்று இருந்தால் கூட இங்கே அரசு அதிகாரி தான். அது எப்படி இருப்பாங்கன்னா, ஆளும் சர்க்காருக்கு ஆதரவாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இப்போ பதட்டமான பூத்துகள் என்று அறியப்பட்டதில் பிரச்சனைகள் வரலாம். எவ்வளோ தூரம் அது கேள்விக்காக போகிறது. ராஜ்முருகன் இறந்தார். இப்படி மாதிரி பதட்டங்கள் வரும்போது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த அடிப்படையில் தேர்தல் கமிஷன் கண்காணிக்கிறது என்பது பண்ணுறாங்க. அது இன்னும் நல்லா பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோ தூரம் சரியாக பண்ணலைங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ இதுவரைக்கும் நடந்த முறைகேடுகளை எந்த அளவிற்கு தடுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் கமிஷனா? தேர்தல் கமிஷன் தாக்கீதுகள் கொடுக்கும். தாக்கீதுகளுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, பதில் கேட்குறாங்களொழிய வேற அங்கே நடக்கிறது ஆளுங்கட்சியை சார்ந்த அதிக்கு தான் சாதகமான அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்படி தான் சூழ்நிலை. எந்த தேர்தல் கமிஷனாக தாக்கீதுகள் அனுப்புறவர் சரி, பிரவீன்குமாருக்கு பார்ப்பார், செய்வார், பார்ப்பார், போவார். அப்சர்வர் பார்ப்பாங்க, அப்சர்வர் பார்த்து பெட்டிஷன் வாங்குவார். பெட்டிஷன் வாங்கினா இதாக செய்வார், ஃபார்வர்ட் பண்ணலாம், செய்யலாம். ஆனால் ஒன்ஸ் தேர்தல் முடிஞ்சு முறைகேடுகள் நடந்து எலெக்ஷன் இப்போ ஆகிப்போச்சு. நீ அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் தான் போட முடியும், தவறு நடந்தாலும். அந்த மாதிரி அதிகாரங்கள் இப்போ தேர்தல் முறையில் இருக்குது. தேர்தல் முறையில் சீர்திருத்தங்கள் வேணும். இந்த கட்சியா அந்த கட்சியா இல்லை. இப்போ கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக தேர்தல் கமிஷனுடைய ஆளுமை தெரியுது. இந்த ஆளுமை மேலும் வலுவாக இருக்கக்கூடிய அளவில் அது வரணும். அந்த வலு பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கான சீர்திருத்தங்கள் வரணும். சீர்திருத்தங்கள் இதுவரைக்கும் 8 குழுக்கள் போட்டாங்க. 8 குழுக்களுடைய பரிந்துரை ஒன்று கூட ஏற்றுக்கல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. கிரிமினல் வரக்கூடாது, உங்கள் சொத்து விவரங்கள் என்ன, அது என்ன, அஃபிடவிட் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. தேர்தல் கமிஷன் இன்னும் பலமா ஆளுமையா விளங்குனா இதை தடுக்கலாம். இன்னொரு பார்வையில் தேர்தல் கமிஷன் தன்னுடைய இருக்கக்கூடிய பலத்தை முழுமையாக பயன்படுத்தி இருக்குதா? இருக்கும். இல்லை இல்லை. சரி, இன்னும் பலம் தேவைப்படுற நிலையில் இருக்குதா? இல்லை, பலம் தேவைப்படல. இருக்கிற பரிந்துரைகள் இருக்கு இல்லையா, இந்த பரிந்துரைகளே நாடாளுமன்றத்தில் அந்த ரிஃபார்ம்ஸ்ன்னு இதுவரைக்கும் 60 ரிஃபார்ம்ஸ், அதில் 10 ரிஃபார்ம்ஸ் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்னும் 40 ரிஃபார்ம்ஸ் பெண்டிங்காக இருக்குது. ஸ்டேட் ஃபண்டிங் தேர்தலுக்கு அவங்களே கொடுக்குறது. அது என்ன ப்ரொபோசல் பிஆர் சிஸ்டம், வீதாச்சார பிரதிநிதித்துவம் வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு வாதம். இப்படி பல விஷயங்கள். ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு வேட்பாளர் நிற்கிறது. இப்படி பல விவரங்கள் இருக்குது. அதுங்க ஃப்ராக்சி ஓட், யாராவது ஒருத்தர் வர முடியலன்னா ஃப்ராக்சி ஓட் நியாயமாக போடுறாப்புல. இப்படி ஒவ்வொன்றில் இருக்குது. இப்போ ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்குறாங்க, இபிக் கார்டு, அதில் கொஞ்சம் எவ்வளோ வெற்றி பெற்றிருக்காங்க. ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் பலமாக வரணும். இப்போ சுற்றுச்சூழலுக்கு மாநாடு ஐநா நடத்துது, உலகார்ந்த விஷயங்கள். அது மாதிரி இது உலக அளவில் ஒரு மாநாடு நடத்தி எங்கெங்கே போய் இலங்கையில் நடந்த தேர்தல் சரியாக நடக்கலைங்கிறாங்க, சரியாக நடந்ததுங்கிறாங்க. இது உலக அளவில் பார்க்க வேண்டிய பார்வைன்னு தான் பலர் இப்போ கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் எல்லா இடத்துல முறைகேடுகளுக்கு உலக அளவில் எல்லா நாளும் நடக்குது. அதை ஐநா கண்காணிக்கணும், ஐநா ஒரு உச்சிமாநாடு நடத்தணும்னு ஒரு கோரிக்கை புதுசாக எழுந்திருக்குது. அது மாதிரி தேர்தல் ஆணையம் பவர்ஃபுல்லாக ஒரு ஆளுமையாக இருக்கணும். தொடர்ந்து பேசலாம். பாடம் நாராயணன், உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்கள். இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை எடுக்கணும்னு சொன்னார், யுனைடெட் நேஷன்ஸ். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லிட்டு 2015 ஒவ்வொரு நாடுகளும் என்னென்ன இலக்குகளை அடைய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தாலும் இப்போ 2015 வந்துடப்போகுது 2 வருஷத்தில். இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை இதற்கு போஸ்ட் மில்லினியம் டெவலப்மெண்ட்ஸுக்காக ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அது இப்போது நம்ம இலங்கையில் ஒரு புரட்சிகரமாக செய்துவிட்டு போனார்ல இங்கிலாந்து பிரதமர், அவருடைய தலைமையில் இன்றைக்கு போஸ்ட் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றியும் போஸ்ட் மில்லினியம் ஆக்ஷன் பற்றியும் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது.
அதில் வந்து கவர்னன்ஸ் ஃபெயில்யூர் பற்றி ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. மற்ற எல்லா விஷயத்தையும் சுற்றுச்சூழலை சரி பண்ண வேண்டுமானாலும் சரி, மக்களுக்கு வந்து எல்லா நலத்திட்டங்களும் கொண்டு போக வேண்டுமா இருந்தாலும் சரி, ஒரு நாட்டில் சமத்துவம் கொண்டு வர வேண்டும், எல்லா விஷயத்திலையுமே இன்றைக்கு வந்து கவர்னன்ஸ் தான், ஆளுகை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. இன்றைக்கு வந்து இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இன்றைக்கு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த ஆளுகை வந்து மிகப்பெரிய தோல்வி அடைந்து விட்டது. இந்த ஆளுகையை எப்படி சரிப்படுத்துவது, கண்காணிப்பு அமைப்புகள் வந்து உண்மையாக கண்காணிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்கள் வந்து திறம்பட செயல்படுவதற்கு என்ன செய்வது போன்ற விவாதங்கள் வந்து உலக அளவில் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அடிப்படையில் இன்றைக்கு அன்றைக்கு அம்பேத்கர் சொன்னதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜனநாயகம் என்றால் அதுல வந்து வாக்கு சீட்டு மூலமாக வெற்றி பெறுவர்கள் வந்து ஜனநாயக பிரதிநிதிகளாக இருக்கக்கூடாது. ஒரு நாட்டில் வந்து உண்மையாக மக்கள் மேல் அக்கறை கொண்ட அறிவுஜீவிகள், அறிஞர்கள், அவர்கள் தான் ஒரு ஜனநாயகத்தை முன்னிருந்து நடத்த வேண்டும். இது நான் இப்போ சொல்லல, கிரேக்க அறிஞர் சாக்ரட்டிஸே சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வந்து பணபலம் தான் மீண்டும் மீண்டும் வந்து தேர்தல் ரிஃபார்ம்ஸை பத்தி பேசிக் கொண்டிருக்காங்க. அதை கொண்டு வர வேண்டியது யாரு? நம்ம அரசியல்வாதிகள் தானே. ஒவ்வொரு விஷயமும் உச்ச நீதிமன்றம் ஏதாவது சொன்னே அது கொண்டு போனா கூட, அதை பற்றி ஒரு பரிந்துரை கொடுத்தாலும் இல்லைன்னா தேர்தல் ஆணையம் சொன்னா கூட பாராளுமன்றத்தில் நிறைவேறுவதில் அது வந்து தடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அரசியல்வாதிகளுடைய தடுப்பு வேலைகளை தாண்டி தான் தேர்தல் சீர்திருத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இன்னொரு பார்வை, இத்தனைக்கும் காரணம் மக்கள் கொடுத்து பழக்கிட்டாங்க, இவங்க வாங்கி பழகிட்டாங்க. அவங்க எப்படி இனிமே திருந்தி மீண்டும் பழைய நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா? இல்ல, கட்டாயம் இருக்கு. இது வந்து ஒரு சர்னிங் ப்ராசஸ். நம்ம 65 ஆண்டுகள் நம்ம பார்த்துட்டு செய்ய முடியும். இது வந்து ஒரு கோழியா முட்டையான்ற மாதிரியான ஒரு விவாதமா தான் இருக்கிறது. மக்கள் வந்து திருத்தம், மக்கள் வந்து நேர்மையாளர்களை மாற வேண்டுமா, இந்த மாதிரியான பணபலத்தை பிரதிபலிக்க வேண்டுமா, இந்த பணநாயகமாக இருப்பதை ஜனநாயகமாக மாற்ற வேண்டுமா என்பது மக்களை தீர்மானிக்க வேண்டும் ஒன்று. இன்னொன்று, நல்ல தலைவர்கள் வந்து மக்களை வழிநடத்தி இந்த பணநாயகத்திலிருந்து மக்களை வந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை கொடுக்க வேண்டும். இரண்டு வேலைகளும் செயல்பட வேண்டியிருக்கு. அதில் ஊடகத்துடைய பங்கும் மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதை உங்களை போன்ற ஊடகங்கள் வந்து தொடர்ந்து எடுத்து செல்வது வந்து படிப்படியாக விழிப்புணர்வை உருவாக்க முடியும் என்று நம்புகின்றேன். குறுக்கிட்டீங்க, குறிப்பிட்ட வரல 100%ல 25% ஓட்டு பெற்றாலே ஆளுங்கட்சி ஆகிடலாம். 75% ஓட்டு போடாம விட ஆளுங்கட்சி ஆகலாம். அது மாதிரிதான் அது நல்லது இல்லை ஜனநாயகத்துக்கு. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அவர் சொன்னாப்ல அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள், தேர்தல் கமிஷன், ஊடகங்கள், மக்கள் எல்லாரும் சேர்ந்திருந்தா தான் ஒரு தேர்தலில் வந்து சரியா நடத்த முடியும். ஆஸ்திரேலியாவில் ஓட்டு போடலைன்னா அங்க தண்டனை உண்டு, அவதாரம் கட்டணும். சரி, இங்க நம்ம எல்லாரும் சொல்றோம், குறை சொல்றோம். ஆனா ஓட்டு போடுற இன்னைக்கு நம்ம யாரும் வீட்டுக்குள்ள உட்காந்து இன்னைக்கு லீவே வீட்டில் உட்காந்துக்கிடுவோம், பேப்பர் ஹிந்துவை படிச்சிருவோம், டைம்ஸ் ஆஃப் உட்காந்து பொழுதுபோக்கு தான் இருக்காங்க இல்லையா. இங்க வந்து ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க, ஆனா ஓட்டு போட வர மாட்டாங்க. நியாயமான அந்த நேரத்தில் மக்கள் அது வரணும் இல்லையா, எல்லாருடைய கடமை செய்யணும் இல்லையா. திமுக தலைவர் வேண்டுகோள், ஆதரவு கேட்டோம், தராத கட்சிகள், மௌனமாக இருக்கும் கட்சிகள், மௌனம் எங்களுக்கு ஆதரவான சம்மதம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கணிப்பு என்ன? அது தோல்வி பயம்தான். ஆளுங்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்ற தோல்வி பயத்தில் வழக்கறிஞர் சொன்னது போல அவர் சொன்னார், காவல்துறையும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் தான் அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தி இந்த எலெக்ஷனை நடத்த போகுது, அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கணும். அது அவங்களுடைய ஆளுங்கட்சிக்காக இருந்த பொழுது செய்த வேலை. உண்மை இல்லை, தோல்வி பயத்தினால் சொல்லப்பட்டது. அதனால் சொல்றார், இப்போ இவர் சொன்னது மாதிரி இல்ல, நாங்க மாண்புமிகு அம்மா அவர்கள் மக்களுக்காக அரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்திருக்கிறவரையும் செய்ய போகிறவர்களையும் நாங்கள் நினைவூட்டி வாக்குகளை இப்போ மக்கள் எங்களுக்காக தர தயாராக இருக்கிறார்கள். வெற்றிக்கனியை நாங்கள் பெருக்க தயாராக இருக்கிறோம். இடைத்தேர்தல்னாலே இப்படித்தான் அப்படின்னு ஆயிப்போச்சு. இனிமேல் இடைத்தேர்தல்கள் இல்லாமல் அங்கு வேறொரு நிர்வாகத்தை ஏற்பாடு செய்துவிட்டால் என்ன அடுத்த தேர்தல் வரை என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. சரிதானா? இல்லை, ஜனநாயகம்னு போயிட்டால் நம்ம வந்து நிச்சயமாக ஒரு பிரதிநிதித்துவம், ஜனநாயக முறையிலான ஒரு பிரதிநிதித்துவம் தான் தேவைப்படுவாங்க. நம்ம அதுக்காக வந்து இடைத்தேர்தலே நடத்தாமல் இருக்க முடியாது. அந்த இடைத்தேர்தல்களை எந்த அளவுக்கு வந்து சரியாக நடத்த முடியும், எவ்வளவு தூரம் ஊழலற்ற அல்லது அதிகார துஷ்பிரயோகம் இல்லாத ஒரு தேர்தலாக நடத்த, இப்போ நமக்கு வந்து 49 ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அந்த ஆப்ஷனை வந்து பெரிய அளவுக்கு இப்போ அந்த மக்களே பெரிய அளவுக்கு வந்து 49 எடுக்கும்போது இது ஆளுங்கட்சிக்கு வந்து அல்லது பணம் கொடுக்குற எந்த கட்சிக்குமே அது ஒரு தங்களோட எதிர்ப்பாக அவங்க பதிவு பண்ண முடியும். அந்த 49 அதை வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய கடமை சமூக ஆர்வலர்களுக்கும் இண்டிபெண்டன்ட் மானிட்டரிங் குரூப்புக்கும் சமூகத்தின் மேலே இல்லை அடுத்த கட்டமாக போகின்ற ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கும் அது அவசியம் இருக்குது. மீடியாவுக்கும் அதோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது என்னன்னா ஒரு தங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணுவதற்கான பணம் கொடுத்தால் எங்களை விலைக்கு வாங்கிட முடியாது, நாங்கள் எங்களோட இதை தான் முடிவை தான் எடுப்போம் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் எடுக்க முடியும். 49 நோட்டோவை அப்ளை பண்ணுறாங்க, முதல் முறை புரிகிறது.
அப்புறம் என்ன மேஜிக் நடந்துரும்னு நினைக்கிறீங்க? இல்ல இது நீங்க வந்து ஒரே நாள்ல மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாதுங்க. 40 வருஷமா ஒரு சிஸ்டம் கரப்ட் ஆன உடனே நீங்க அடுத்த நாள் ஒரு சிஸ்டத்தை ஒரேடியா சரி பண்ண முடியும் நம்ம எதிர்பார்க்க சரி, பெரும்பான்மையானவர்கள் 49 ஓவையை பொத்தானே அமுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அது யாராவது ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை நாட்டை நிர்வகிப்பது யார்? இல்ல தேர்வு எடுப்பது நீங்க வந்து யாரோ ஒருத்தர் 10% ஓட்டு வாங்கினாலும் அவங்க தான் தேர்வாக போறாங்க. அதனால நிர்வாகத்துல ஒன்றும் பிரச்சனை இருக்க போறது இல்ல. யாரோ ஒருத்தர் நிச்சயமா செலக்ட் பண்ணிட போறாங்க. ஆனால் இது என்ன ஒரு மனமாற்றத்தை உருவாக்குனா, இவ்வளவு பேர் எதிர்ப்பாக வருகிறார்கள் அல்லது அதிகார துஷ்பிரயோகத்திற்கோ அல்லது பணத்திற்கோ எதிராக இத்தனை பேர் வர்றாங்கனாலே நிச்சயமா அது ஒரு மனமாற்றத்தை அல்லது ஒரு குறைந்தபட்சம் ஒரு அச்சத்தையாவது வந்து கட்சிகளுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இதை நீங்க வந்து ஒரேடியா எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்னு இங்க வந்து நீங்க தேர்தல் சீர்திருத்தங்கள்ங்கிறதும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இதுக்கான விவாதங்கள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. 2004 டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி பரிந்துரை செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை நிறைவேற்ற முடியல. லா கமிஷன் சொன்னிச்சு, வெங்கடேச்சலயா கமிஷன் சொன்னிச்சு, எல்லாமே நிக்குது. இது ஒவ்வொன்றாக இப்ப நீங்க வந்து அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை முக்கியமா ஏற்காடுல ஏன் பார்க்கணும்னா, சாதி வாரியாக மக்களை வந்து அணுகுகின்ற ஒரு போக்கும் இதுல ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்துச்சு. எல்லா எலெக்ஷன்லயும் இருக்கு. ஆனால் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அதுக்கு வந்து தேர்தல் சீர்திருத்தம் வர வேண்டியிருக்கு. ஒரு நிமிடம். திரு ராதாகிருஷ்ணன், முடிவை பற்றிய உங்களுடைய ஊகம் என்ன? முடிவு மக்கள் தான் மகேசன் ஜனநாயகத்தில் அவங்க ஓட்டடிச்சா என்ன தேர்தல் இருந்தால் நாங்கள் நல்லா வேலைகள் பண்ணியிருக்கோம். எங்களுடைய பிரச்சார தளபதி வந்து பண்ணியிருக்கிறாரு. எங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா மக்கள் எஜமானர்கள் அவங்க கொடுக்குற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. திரு நாராயணன், இறுதியாக தேர்தல் ஆணையத்தின் மேலும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. இன்றைய விவாதம் அதை ஒட்டி தான் நாம் கொண்டு சென்றோம். கட்சிகள் திருந்தாமல் தேர்தல் ஆணையத்தின் மீது மட்டும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்களே, இது எங்கே போய் சேரும்? இல்லை, ஆளுங்கட்சி இருக்கிற போது எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருக்கிற போது ஒரு தேர்தல் நடக்கும்போது எதிர்க்கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டுவது இயல்பு. அது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் அனுபவங்கள் பாடங்கள் கற்று அதன் மூலமாக தீர்வை நோக்கி அவர்கள் போய்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாதிரி. இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்தலில் இருக்கிற அரசியல் கட்சிகள் உன்னால் நான் கேட்டேன், என்னால் நான் கேட்டேன் என்று ஒட்டுமொத்த மக்களையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை மாற்றக்கூடிய ஒரு சக்தி என்பது இளைஞர்களிடம் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் தான் இன்றைக்கு ஊழலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஊழலுக்குள் ஐக்கியமாகிவிடவில்லை. அவர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களிடம் வாக்கு சீட்டு இருக்கிறது. அதனால் இளைஞர்கள் வந்து அவருடைய வாக்கு உரிமையை வந்து விற்காமல் அதனை கொண்டு நாட்டின் தலையெழுத்தை அவருடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டால் நம்மளுடைய எதிர்காலம், அவருடைய இளைஞருடைய எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மகிழ்ச்சி. திமுக அதிமுக இருதரப்பிலிருந்து பங்கு கொண்டாலும் ஒரு அமைதியான விவாதத்தை சாத்தியப்படுத்தியமைக்கு மிக்க மகிழ்ச்சி. மற்றும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக தங்களுடைய பங்களிப்பு